மகாபாரத போர் முடிஞ்சிருச்சு. ஜெயிச்சது பாண்டவர்கள் தான். ஆனா அவங்க மனசுல ஒரு பெரிய கவலை. அடுத்து வரப்போற கலியுகம் எப்படி இருக்க போகுதோன்னு தங்களோட வழிகாட்டியான கிருஷ்ணர் கிட்ட போறாங்க. அவங்க மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. கிருஷ்ணா, வரப்போற காலம் எப்படி இருக்கும்? வாங்க, கிருஷ்ணர் சொன்ன அந்த ஆச்சரியமான தீர்க்க தரிசனத்தை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட எதிர்காலத்தை பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைச்சா என்ன கேட்பீங்க? யோசிச்சு பாருங்க. இதே கேள்விதான் பாண்டவர்களோட மனசுலயும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு யுகம் முடியுது, இன்னொரு புது யுகம் பிறக்க போகுது. அந்த முக்கியமான நேரத்துல அவங்க கிருஷ்ணர்கிட்ட தான் பதில தேடி போனாங்க. வரப்போற கலியுகம் எப்படி இருக்க போகுது, இதுதான் அவங்க கேட்ட கேள்வி. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேரடியா அதுக்கு பதில் சொல்லல. பதிலுக்கு ஒரு டெமோ காட்ட முடிவு பண்ணாரு. பாண்டவர்களுக்கு அவர் ஒரு சின்ன சோதனை வச்சாரு. அந்த சோதனையே அவங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலா அமையப் போகுது. கிருஷ்ணர் வச்ச சோதனை பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. 4 அம்புகளை 4 திசையில எய்துட்ட அந்தந்த திசையில போய் அம்பை எடுத்துட்டு வாங்க. வரும்போது என்ன பாத்தீங்களோ அதை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஆனா அந்த சாதாரண பயணம் எவ்வளவு பெரிய மர்மங்களை வெளிப்படுத்த போகுதுன்னு பாண்டவர்களுக்கு அப்போ தெரியாது. சொன்ன மாதிரியே 4 பேரும் போயிட்டு திரும்பி வராங்க. ஆனா ஒவ்வொருத்தர் முகத்திலையும் ஒரு திகைப்பு, ஒரு குழப்பம். அப்படி என்னதான் மர்மமான விஷயங்களை அவங்க பார்த்தாங்க? அது ஏன் அவங்கள அவ்வளவு பாதிச்சுது? வாங்க, ஒவ்வொருத்தரா என்ன பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அர்ஜுனன். அவன் ஒரு குயலோட தெய்வீகமான பாட்டை கேட்டு அப்படியே மயங்கி போறான். கிட்ட போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய ஷாக் அவனுக்கு. அந்த இனிமையா பாடின பறவை உயிரோட இருந்த ஒரு முயலோட சதைய கொடூரமா பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. எப்படி இனிமையும் கொடூரமும் ஒரே இடத்துல இருக்க முடியும்னு அவனுக்கு ஒரே குழப்பம். அடுத்து பீமன். அவன் பாட்ட காட்சி இன்னும் விசித்திரமானது. சுத்தி 4 கிணறு இருக்கு. 4லயும் நல்ல தண்ணி நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த 4 கிணத்துக்கும் நடுவுல இருந்த 5வது கிணறு மட்டும் சொட்டு தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்கு. இவ்வளவு செழுமைக்கு நடுவுல இப்படி ஒரு வறட்சியா? அவனுக்கும் புரியல. அப்புறம் நகுலன். அவன் பார்த்தது அன்போட இன்னொரு முகத்தை. ஒரு தாய் மாடு தன்னோட கன்றுக்குட்டியை ரொம்ப பாசமா நக்கி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த பாசம் எல்லை மீறி போயிடுச்சு. அந்த கன்றுக்குட்டியோட மென்மையான தோலே புண்ணாகிற அளவுக்கு நக்கிட்டே இருந்துச்சு. அன்பு எப்போ ஆபத்தா மாறும்? இது அவனோட கேள்வி. கடைசியா சகாதேவன். அவன் பார்த்தது ஒரு மிராக்கிள்னே சொல்லலாம். ஒரு பெரிய பாறை, வழியில இருந்த மரம், கல்லு எல்லாத்தையும் நசுக்கிட்டு மலையிலிருந்து உருண்டு வருது. ஆனா அதோட அந்த ராட்சச பயணம் சின்னதா மெலிசா இருந்த ஒரு செடிக்கு முன்னாடி வந்து நின்னுடுச்சு. இவ்ளோ பெரிய சக்தியை ஒரு சின்ன விஷயம் எப்படி தடுத்து நிறுத்துச்சு? இப்படி 4 பேரும் தாங்க பார்த்த முரண்பாடான காட்சிகளால குழம்பி போய் கிருஷ்ணர்கிட்ட திரும்பி வராங்க. பயணம் முடிஞ்சிடுச்சு. ஆனா கேள்விகள் தான் இன்னும் அதிகமாயிடுச்சு. இப்போதான் கிருஷ்ணர் அந்த மர்மங்களுக்கான அர்த்தத்தை சொல்ல போறாரு. இதுதான் கதையோட முக்கியமான கட்டம். கிருஷ்ணர் ஒவ்வொருத்தரும் பார்த்த காட்சிக்கும் அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க பார்த்த ஒவ்வொரு காட்சியும் வரப்போற கலியுகம் எப்படி இருக்க போகுதுன்னு காட்டுற ஒரு டீசர் மாதிரின்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஆழமான பாடத்தை சொல்லுது. முதல்ல அந்த இனிமையா பாடின குயில், அது இனிமையா பேசி மக்களை ஏமாத்தி சுரண்ட போற போலி தலைவர்களை குறிக்குதான். அடுத்து நிரம்பி வழிஞ்ச கிணறுகள், அது நிறைய செல்வம் வச்சிருந்தும் தேவைப்படுறவங்களுக்கு ஒரு சொட்டு கூட கொடுக்க மனசு வராத பணக்காரங்களை குறிக்குது. பாசத்தால கன்ற காயப்படுத்தின பசு, கண்மூடித்தனமான பாசத்தால பிள்ளைகளோட வாழ்க்கையே கெடுக்க போற பெற்றோர்களை காட்டுது. கடைசியா அந்த பெரிய பாறைய தடுத்த சின்ன செடி, உலகத்துல இருக்கிற சொத்து, சுகம், அதிகாரம் எதுவுமே நம்மள காப்பாத்தாது. ஆனா கடவுள் மேல வைக்கிற சின்ன நம்பிக்கை கூட நம்மள பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்லுது. கிருஷ்ணர் சொன்ன இந்த கதைகள் கலியோகத்தோட சில அறிகுறிகளை தான் காட்டுச்சு. ஆனா இன்னும் நிறைய இருக்கு. இந்த சீரழிவின் யுகத்தை பத்தி மற்ற நூல்கள் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. கலியுகத்துல சமூகத்தோட அடிப்படையே ஆட்டங்காணும்னு சொல்லப்படுது. மக்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்களாம். நீதி அது பணம் இருக்கிறவங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறவங்களுக்கும் சாதகமா உழைக்கப்படும். ஏழைகளுக்கு நியாயம் கிடைக்காது. கடினமா உழைச்சாலும் நல்ல பலன் கிடைக்காது. கெட்டது செய்யறவங்க தான் சமூகத்துல பெரிய இடத்துக்கு வருவாங்க. இது மட்டும் இல்ல, அரசாங்கம் போடுற வரி தாங்க முடியாம சாதாரண வீட்டுக்காரங்க கூட திருடர்களா மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. மனுஷங்களோட ஆயுளும் குறைஞ்சு உடம்பும் பலவீனமாயிடும். கலியுகத்துல மதிப்பீடுகள் எல்லாமே தலைகீழா மாறிடும். யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க தான் நல்லவங்கன்னு மதிக்கப்படுவாங்க. உண்மைய மாத்தி பேசி தங்களோட ஆயுளே குறைச்சிக்குவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு, ஏன் விதவைகளோட சொத்துக்கு கூட ஆசைப்படுவாங்க. இளைஞர்கள் வயசானவங்க மாதிரி பேசுவாங்க. வயசானவங்களுக்கு குழந்தை புத்தி வந்துடும். ஆன்மீகவாதிகள் மத்தவங்கள நம்பி வாழ்றதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க. மக்கள் போதைக்கும் மாமிசத்துக்கும் அடிமையா இருப்பாங்க. ஒருத்தன் ஏழையா இருந்தா அவன் கெட்டவன்னு முத்திர குத்தப்படுவான். கேட்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல? இவ்ளோ இருத்துக்கு நடுவுல ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்லையா? ஒரு நம்பிக்கை கீற்று இல்லையா? கண்டிப்பா இருக்கு.
அதுக்கு நாம மறுபடியும் சகாதேவன் பார்த்த அந்த காட்சிக்கு தான் போகணும். அந்த ஒரு காட்சியில மட்டும்தான் ஒரு தீர்வும் ஒளிஞ்சிருந்துச்சு. கிருஷ்ணர் சொன்ன கடைசி பதில் இதுதான். இவ்ளோ குழப்பம், சீரழிவு, வீழ்ச்சி எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த சின்ன செடி, அது வேற எதுவும் இல்ல, அது கடவுளோட பெயர். பலவீனமா இருந்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட கடவுளோட பெயரை உச்சரிச்சா அதுவே நம்மள இந்த அழிவுல இருந்து காப்பாத்தும். சரி, இந்த கதைய ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அந்த பழங்கால கதை அந்த பெரிய பாறையை தடுத்தது கடவுளோட பேருன்னு சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு இந்த நவீன உலகத்துல உங்க வாழ்க்கையில வர்ற பெரிய பெரிய பாறைகளை, அதாவது பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துற அந்த சிறிய செடி உங்களுக்கு எதுவா இருக்கு? யோசிச்சு பாருங்க.